வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிகிரி முடித்தவருக்கு மத்திய அரசில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி மூலமா இந்த வேலைவாய்ப்பு நிரப்ப போறாங்க. ஸோ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஓகே, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அப்ளை பண்ண டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9 இருந்து ஜூலை 4 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் ஜூலை 5 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இருந்தால் சேஞ்ச் பண்றதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 9 இருந்து ஜூலை 11 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி ஆட்கள் எடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு, இப்போ சிபிடி 1 சிபிடி 2 அந்த மாதிரி இரண்டு டயர் 1 டயர் 2 ஓகேவா. இப்போ இந்த டயர் 1 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 டு ஆகஸ்ட் 30 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டும், அதே மாதிரி டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல நடைபெறும் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதோடைய பே லெவல் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் 4 கேட்டகரியா பே லெவல் இருக்கு. பே லெவல் 7, அதாவது 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும். இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்னா 20 டு 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இது வந்து 18 டு 30 வயதுக்குள்ள இருக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் என்ன போஸ்ட் அதுக்கான சேலரி எவ்வளவு சொல்லி இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 இதை பொறுத்து என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 5, அடுத்து பே லெவல் 4 ஓகேங்களா. என்னென்ன போஸ்ட்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான மொத்த வேகன்சி எவ்வளோ இருக்கும். ஸோ நம்ம அனைவரும் பார்க்கக்கூடிய என்னது, ஒரு போஸ்ட் வந்தாலே என்ன வேகன்சி, நம்மளுடைய கல்வி தகுதி என்னது, வயது வரம்பு என்ன தான் செக் பண்ணுவோம். ஸோ வயது வரம்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ 18 டு 30 வயதுக்குள்ள ஜென்ரல் உள்ளவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஒரு 5 இயர்ஸ் இருவங்க ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசியில் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதே மாதிரி நீங்க பிடபிள்யூபிடி இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கு மாதிரி ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கு. ஓகே, இப்போ வேகன்சின்னு பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு வேகன்சி பார்த்தீங்கன்னா 14,582 வேகன்சி. அது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 14,582 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நல்ல ஒரு வேகன்சி தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்போ இந்திய குடிமக்கள் அனைவருமே இதுக்கு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து எந்த தேதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா 1/8/2025 பொறுத்து. ஓகேங்களா. இப்போ அந்த டேட்டுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ 18 டு 27 வச்சுக்கோம். 18 டு 27 அப்படின்னா ஸோ அவங்க வந்து 2/8/1998 இருந்து 1/8/2007 இந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும். அதே மாதிரி 20 டு 30 அப்படின்னா 2/8/1995 இருந்து 1/8/2005 பிறந்திருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள இருக்க முடியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸ்னா எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூபிடியில் அன்ரிசர்வ்னா 10, ஓபிசினா 13, எஸ்சிஎஸ்னா 15. ஓகேவா. ஸோ அடுத்து கல்வி தகுதின்னு பார்த்துடலாம். கல்வி தகுதி பார்க்கும்போது இந்த 2 போஸ்ட் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். இதோட 12th நீங்க 60% மார்க் வந்து மேக்ஸ்ல நீங்க எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட் கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த இதில் நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் இந்த 2 போஸ்ட் இல்லாமல் மற்ற அனைத்து போஸ்ட்டுக்குமே என்ன படிச்சோம்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சாலே போதும், நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, இது 1/8/2025 பொறுத்து. ஓகேங்களா. அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் ssc.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. அடுத்து ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். எவ்வளோ ஃபீஸு, 100 ரூபாய் தான். அதுலேயும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்னது உமன்ஸ், இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. மத்தபடி ஜென்ரல் அன்ரிசர்வ்டு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் ஃபீஸ் பண்ணுவோம். டேட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா. நீங்கள் இப்போ நெட் பேங்கிங் மூலமா இல்லை யூபிஐ மூலமா ஓகேவா டெபிட் கார்டு மூலமா என்ன பண்ணால் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அடுத்து ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அடுத்து எங்கெங்க நம்முடைய தமிழ்நாட்டில் எங்க சென்டர் போடுவாங்க ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து சவுத்தர்ன் ரீஜன் வரும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க. ஓகே, இதுல உங்களுக்கு எது பக்கமா இருக்கோ அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன டயர் 1 டயர் 2. ஓகே, இப்போ இந்த டயர் 1ல எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நார்மல் தான். அதாவது ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 25, ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் ஒரு 25. ஓகேவா.
ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதுல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இது நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணா 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. அடுத்து டயர் 2ல எப்படி கேட்பாங்க? ஏன்னா டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர் 2 வந்து டிசம்பர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்கு. இந்த பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2. ஓகே, செக்ஷன் 2 இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 மேக்ஸ் ரீசனிங், செக்ஷன் 2 இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ், செக்ஷன் 3 கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி பேப்பர் 1ல இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2லயும் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவங்க இந்த போஸ்ட்டுக்கு உள்ளவங்க மட்டும் அந்த மாதிரி எழுதுவாங்க. ஓகே, இதுக்கான சிலபஸுமே கீழே கண்டினியூஸாகவே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா டீட்டெயிலாகவே எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களே கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருவாங்க. நீ அதை பார்த்து கூட அப்ளை பண்ண முடியும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு மத்திய அரசில் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட 14,000+ வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேகன்சி தான். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகி அடுத்த லெவல் போக முடியும். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.